I read a beautiful passage today, மத்தேயு 15:33. அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாக்கும்படி வேண்டிய அப்பங்களும் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார்கள். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையாகிய 7 கூடை நிறைய எடுத்தார்கள். வெரி ஆசம்ல 7 கூடை நிறைய எடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஏசப்பா எதுவுமே இல்லைன்னு சொன்னோடனே கேட்ட ஒரே விஷயம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? ஆண்டவரே, இத்தனை பேருக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை, டேய் உன்கிட்ட எவ்வளோ இருக்குது சொல்கிறா அப்படின்னா, அதை வச்சு தான் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணார், பிளஸ் பண்ணார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும், உங்களை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பெஸ்ட்டை ஆண்டவர் கேட்கல, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் கேட்குறாரு. உடஞ்சி போன மனசாக இருக்கிறீங்களா? பரவாயில்ல, அந்த உடஞ்ச மனசோடய அவர்கிட்ட போங்க. 24 மணி நேரமும் ஜெபிக்கிறவங்க, லைக் 40 நாள் உபவாசம் எடுக்கிறவங்க, இவங்கள தான் இந்த மாதிரி பெஸ்ட்டானது தான் ஆண்டவர் கேட்குறாங்க கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்களாக அவர்கிட்ட போனீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை ஆசிர்வதிப்பார், அவர் உங்களை மல்டிப்ளை பண்ணுவார். அதனால் தயங்காதீங்க, ஆண்டவர்கிட்ட போக, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி இருக்கேனே, நான் எல்லாரும் இந்த உலகத்தில் எப்படியோ இருக்காங்க, நான் வஸ்தாக இருக்கேனே, ஆண்டவர் என்னை ஏற்றுப்பாரா, அவர் என்னை ஆசிர்வதிப்பார். நோ, எப்பவுமே அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரக்கூடாது. Jesus always loves you. He will always love you. So no matter what it is, நீங்கள் அவர்கிட்ட போங்க, அவர் உங்களை மல்டிப்ளை பண்ணுவார்.